ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம டிஎலோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். நிப்பாட்டு, ஏன்னா இப்போ தான் கண்ணு தெரிஞ்சுதா? இவ்வளோ நாள் எவ்வளோ டைம் கேட்டுட்டு இருந்தோம் டிஎல் போடு போடுன்னு. அப்போல்லாம் போட்டியா? இப்போ தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சுதா அப்படின்னு நிறையா பேர் கோவமாக இருப்பீங்கள்ல. புரியுது, மன்னிச்சு. பிகாஸ் எக்ஸாம்ஸ் வந்துச்சு, கேம்ப் போயாச்சு, அண்ட் சம்டைம்ஸ் என்னோட லேசினஸ் அண்டு சுத்தமாக சில டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் அமையவே இல்லை. ஸோ தட்ஸ் வை மன்னிச்சு. ஓகேடா, எந்த வெட்டி கதையும் பேசாமல் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்ட் 8 நம்ம இதோட என் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ தயாங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பான் லைக் ஸ்டெல்லா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போ கரெக்டாக ஸ்டெல்லாக்கு மைக்கேல் கிட்ட வந்து மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து ஸ்டெல்லா ஷாக் ஆவா. ஸோ அதோடு தான் நம்ம போன பாட்டை என் பண்ணியிருந்தோம். ஓகேடா, இந்த பாட்டு பார்க்கலாமா? அப்போது இந்த பாட்டில் அப்படியே ஸ்டெல்லா ஃபோன் அப்படியே திருப்பி வச்சிட்றா. மைக்கேல் எதுக்கு கால் பண்ணுறான்? 2 மாதம் அவன் கூட தானே இருந்தோம், இடையில வேற. ஸ்டெல்லா சொல்லவே இல்லடி அப்பா ஆக போகிறேன்னு. அதோ ஒருவேளை நான் தான் நீ சர்ப்ரைஸ் பண்ண போகிறத ஸ்பாயில் பண்ணுறேனாடி. எனக்குலாம் செம்ம ஹாப்பிடி. ஓ, என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படி இருக்கு, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எப்படின்னே தெரிலடி. ஆனால் செம்ம ஹாப்பியாக இருக்கேன்டி நான். அது தயம் ஸ்டெல்லா, இன்னிலேருந்து நீ பேசக்கூடாது, நடக்கக்கூடாது, குதிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுடி. உள்ளே இருக்குது என் குழந்த, அவனுக்கு எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு. தயம், அது ஆமாம் உன்னோட குழந்தை தான் தயம். ஆனால் அது மைக்கேலோட குழந்தையா உன்னோட குழந்தையானு எனக்கு தெரியல தயம். அப்போ மைக்கேல் வந்து ஸ்டெல்லா ரிப்ளை பண்ணாதனால அப்படியே கால் பண்ணுறான். அப்போ ஸ்டெல்லா டக்குன்னு அதை கட் பண்ணி விட்டுடுறா. யாருடி, என்னாச்சு? இல்லை, ஊருக்கு போயிருந்தேன்ல, என்னோட ஃப்ரெண்ட் தான், அவள் தான் கால் பண்ணியிருந்தா. உன்கிட்ட சர்ப்ரைஸ் பண்ணிட்டேனான்னு கேட்டு. ஒன்றும் இல்லை தயம் அப்படின்னு கவுத்தி வச்சுட்டு, லைக் கொஞ்சம் கூட அவளுக்கு ஒரு மனசாட்சியே இல்லாமல் தயம் கூட குழந்தைன்னு சொல்லி அப்படியே வளர்ந்துட்டு வந்திருப்பாங்க 2 பேருமே. அப்போது அவ்வளோ அழகாக பார்த்துட்டு வருவான். அவளுக்கு இன்ச் பை இன்ச்சாக ஒன்றும் அவளை அப்படி தாங்குவான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால. ஸோ 2 பேருமே குழந்தை கொஞ்சம் க்ரோ ஆனதும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் அந்த சைட்லலாம் அப்படி தானே, குழந்தை பெற்றுட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர். அப்போ 2 பேருமே அந்த ஒரு டெசிஷனில் தான் இருப்பாங்க. அப்போ ஸ்டெல்லாவும் அப்பப்போ மைக்கேல் கிட்ட பேசிகிட்டே தான் இருக்கா. ஸோ இடையில ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மைக்கேலை போய் பார்க்குறது அப்படின்னு ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பா. அப்போது குழந்தையும் அப்படியே பிறக்குது. அப்போ தயாக்கெலாம் செம்ம ஹாப்பி. ஸ்டெல்லா, இது கூடுதல ஒரு ஜுஜு புஜிங்க. யோ, எவ்வளோ க்யூட்டாக இருக்குடி குழந்த, அப்படியே உன்ன மாதிரியே. எப்படிரி? ஆனால் என்ன மாதிரி ஒன்றுமே வரல. ஏய், என்ன போங்காட்டமா? என்னடி எல்லாமே அப்படியே ஒன்ன மாதிரி தான் வந்திருக்கு. ஸ்டெல்லா, ஆனால் என்னிலேருந்து எனக்கு கையிலே பிடிக்க முடியாதுடி. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸில். ஒரு அப்பாவா, உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஆக போகிறேன், இப்போ வரைக்கும் ஒரு லவ்வரா, நிறையா சொல்ல முடியாத லவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குடி. அதெல்லாம் பக்காவாக பண்ணும்ல. நான் எதுலையுமே ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி. ஒரு அப்பாவா, ஒரு லவ்வரா, எதுலையுமே அப்படின்னு அவன் அந்த குழந்தைய ரொம்ப அழகாக வளர்க்குறான். அப்போ குழந்தை பிறந்ததுமே குழந்தையோட நேம் அண்டு அவங்களோட அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கி அப்படியே தயாங் கண்ணில் காட்டாமல் அதுக்கு பதிலாக ஃபேக்காக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கா. அதில் கொடுக்குறா. தயம், அது பேபியோட நேம் நம்ம செலக்ட் பண்ணோம்ல, அது மாதிரியே கிம்மன் தான் சர் நேம் வச்சுருக்கேன், அதான். அப்புறம் தயாங், உனக்கு பி பாசிட்டிவ் தானே? எனக்கு வந்து ஏ பாசிட்டிவ். ஸோ குழந்தைக்கும் ஏ பாசிட்டிவ் தான். என்னோட பிளட் குரூப் குழந்தைக்கு அப்படியே வந்துச்சு தயம். அச்சோ குட்டி பட்டாணி, உங்களுக்கு அம்மாவோட பிளட் குரூப் வந்துருச்சா? பரவாயில்ல, அம்மாவோடது வந்தா என்ன, அப்பாவோடது வந்தா என்ன, ஐயோ அழகுமா நீங்கள் அப்படின்னு
அவ்வளோ அழகா குழந்தைய பார்த்துக்கிறான். அவள் அப்படியே குழந்தை ஒரு 6 மந்த் வரை நல்லா தான் இருக்கு. ஆஃப்டர் 6 மந்த் குழந்தைக்கு உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. அப்போ ஸ்டெல்லா ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே தயாங்க்கு கால் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போது தயாங் அந்த குழந்தைய அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு ஸ்டெல்லா பக்கத்துல உட்காந்து கட்டி பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கான். ஹே ஸ்டெல்லா, அவன் நம்ம குழந்தைடி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சும்மா போட்டு பயந்துட்டு இருக்காது என்ன. இதோ பாரு, ரிஜு புஜிக்கு அழகா சிரிச்சிட்டு தான் இருக்கா. கியூட்டடி அவ, என் பொண்ணுலாம் எதுக்கும் பயப்பட மாட்டா, நீயும் பயந்துட்டு இருக்காத அப்படின்னு ஸ்டெல்லாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஸ்டெல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காண்டி எழுந்து போகிறா. அப்போ கையில் ஃபோனையும் தான் எடுத்துகிட்டு போகிறா. பார்த்தா மைக்கேல் கிட்ட இருந்து கரெக்டாக கால். ஏ ஸ்டெல்லா, என்னடி ஆச்சு நம்ம குழந்தைக்கு? மைக்கேல், அது குழந்தைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் வர கொஞ்சம் டைம் ஆகும் மைக்கேல். ஏய், நீ ஏன் ஸ்டெல்லா அழுகிற? இரு, நான் அங்கே வந்து பார்த்துக்கிறேன். வேணாம் வேணாம், தயவங்க இருக்காரு. ஓ, அப்போ நீங்கள் வா ஸ்டெல்லா. அது எப்படி குழந்தைய விட்டுட்டு? தயாங் பார்த்துக்குவான், குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, நான் உன்னை கன்சோல் பண்ணும், வா அப்படின்னு கூப்பிடுறான். நான் இப்போ எப்படி போவேன் குழந்தைய விட்டுட்டு? அதுவும் தயாங் கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஸ்டெல்லா முழிச்சிட்டு இருக்கா. அப்போ தயாங் அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறான். ஸ்டெல்லா, என்னாச்சா? அதான் சொல்கிறேன் இல்லடி, குழந்தைக்கு எதுவும் ஆகாது, இங்கே வா. தயாங், இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, அர்ஜென்ட்டாக வரணுமா, நான் போயே ஆகணும். என்னடி, குழந்தை அப்படி இருக்கும்போது கூடமா சாவடிப்பானுங்க? பேசாம ஒர்க்கெல்லாம் விட்டுருடி, நான் பார்த்துக்கிறேன். இல்லை தயம், அர்ஜென்ட்டாக போயே ஆகணும், குழந்தை. ஓ, இவனுங்க அவரை புரிஞ்சு தொலைக்க மாட்டானுங்களே. சரி நீ போ, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். உண்மையாவா தயம்? போடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாவை போக விட்டுட்டு குட்டியை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான் அவன். அப்போ அப்படியே டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது, ஓரளவு எல்லாம் நார்மல் தான் வருது. அப்போ தயாங் அப்படியே நோட்டீஸ் பண்ணி பார்க்குறான். ஹலோ சிஸ்டர், நர்ஸ் உங்களை தான் அப்படின்னு கூப்பிடுறான். சொல்லுங்கள் சார், அது என் குழந்தைக்கு பி பாசிட்டிவ்ல, ஆனால் நீங்கள் என்ன ஓ பாசிட்டிவ்னு போட்டிருக்கீங்க. சாரி சார், குழந்தைக்கு ஓ பாசிட்டிவ் தான். ஹலோ சிஸ்டர், குழந்தையோட அப்பா நான் சொல்கிறேன்ல, எனக்கு தெரியாதா? குழந்தைக்கு அவங்க அம்மாவோட பிளட் குரூப் தான், எனக்கு ஏன் அவங்க அம்மாவுக்கு பி, அவ்வளோதான். ஐயோ சார், நீங்கள் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இதோ பாருங்க, இப்போ தான் குழந்தையோட பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம், குழந்தைக்கு ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவா? அது எப்படி பாசிபிள்? அது பாசிபிளா? அம்மா அப்பா 2 பேத்துக்கும் ஏ பாசிட்டிவ் 1 பி பாசிட்டிவ். அப்போ குழந்தைக்கு ஓ பாசிட்டிவ் பாசிபிளா நர்ஸ்? அப்போ அவங்களும் பாசிபிள் தான் சார். இந்த ரேர் கேஸ், ரொம்ப ரேரான கேஸில் அது பாசிபிள். ஓ, சுட்டி பட்டாணி ரொம்ப ரேரான குழந்தையா? அம்மாவோட பிளட் குரூப். ஆனால் அன்னைக்கு ஒயின் என்கிட்ட குழந்தைக்கு அவளோட பிளட் குரூப் தான் இருக்குன்னு சர்டிஃபிகேட் எல்லாம் காட்டினாலே. டி தயம், என்ன தலையை போட்டு பிச்சுட்ருக்கா அப்படின்னு குழந்தைய பார்க்க உள்ளே போகிறான். அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறான், லைக் அந்த லாக்டோஸ் செர்லாக் அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கான். அவங்க அம்மா போனதான் போனா, அப்படியே பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு போக மாட்டாளா? பாரு, என் சுட்டி பட்டாணிக்கு செர்லாக் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. உங்கள் அம்மா பாலை பம்ப் பண்ணி வச்சுட்டு போயிருந்தா இந்நேரம் என் குட்டி பட்டாணி அழகாக அதை குடிச்சிட்டு வயிறு நிறைய தூங்கிருப்பீங்க. அம்மா இருக்காளே. அப்போது இடையில ஒரு டாக்டர் வந்து எட்வர்ட் குட்டி அழகாக தூங்குறீங்களா? டாக்டர், ஐ திங்க் நீங்கள் தப்பான வேர்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் குழந்தையோட சர்நேம் எட்வர்ட் இல்லை, அவளோட சர்நேம் கிம். வாட்? சாரி, நீங்கள் யார்? நான் ஸ்டெல்லாவோட ஹஸ்பண்ட். ஓ ஸ்டெல்லா, ஐ மீன் இங்கே தானே உங்களுக்கு டெலிவரியும் ஆச்சு? ஆமாம், அப்போ கூட நான் பக்கத்தில் தான் இருந்தேன். ஸோ நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு அவங்க என்னடானா பிளட் குரூப் வேறன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ ரிப்போர்ட்டில் வேறன்னு வருது. சாரி தயம், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? அதுவா,
குழந்தை பிறகும் போது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதில் என் பாப்பாவோட பிளட் குரூப் அவங்க அம்மாவோட பிளட் குரூப்போட ஒன்றா இருக்குன்னு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போது டெஸ்ட் ரிப்போர்ட் வரும்போது என் குழந்தைக்கு ஓ பாசிட்டிவ்னு கொடுத்துருக்கீங்க. வாட் தயோங், சான்ஸே இல்லை. அதுவும் பிளட் குரூப்பில் எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டேக் பண்ணுவாங்களா? இட் சவுண்ட்ஸ் ஃபன்னி. கண்டிப்பாக கிடையாது. வாட், அப்போது எப்படி? அவங்க குழந்தைக்கு ஓ பாசிட்டிவ் தான். ஆனால் இங்கே பாருங்களேன் அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்து காட்டுறான். பிகாஸ் குட்டி ஹாஸ்பிட்டல் காட்ட வரும்போது லைக் குட்டி குழந்தைங்க நமக்குன்னே ஒரு ஃபைல் இருக்கும்ல, லைக் ஹாஸ்பிட்டல் ஃபைலாக இருக்கட்டும், மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இதில் வச்சுருப்போம்ல. ஸோ அதே மாதிரி எடுத்து காட்டுறான். இங்கே பாருங்களேன், இது அவங்களோட ஹாஸ்பிட்டல்லேருந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தது தான். பாருங்கள், என் குட்டிக்கு அழகா சார் நேம் கிமன்லாம் போட்டிருக்கீங்க. அண்டு பிறந்த டேட், பிறந்த டைம், எவ்வளோ கிலோ இருந்தா, என் ஜிஜ்ஜு பிஜிக்கு, அப்புறம் அவளோட பிளட் குரூப் என்ன போட்டிருக்கீங்க? ஓ பாசிட்டிவ் தானே போட்டிருக்கீங்க. அப்போ அவரும் அதை வாங்கி பார்க்குறாரு, அந்த டாக்டரும். அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, ஹாட், என்னது இது? தயோங், என்ன எங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? வாட் டாக்டர், எனக்கு நிறைய வேலை இருக்குது. உங்கள் கூட விளையாடுறதுலாம் என்னோட வேலையே கிடையாது. சாரி, இது ஃபேக்கான ரிப்போர்ட். வாட், ஃபேக்கா? ஸ்டெல்லா தான் இதை என்கிட்ட கொடுத்தா. அது எப்படி ஃபேக்காக இருக்க முடியும்? தயோங், மேலே பாருங்க, இந்த பிரிண்ட் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டலோட நேம். அது நாங்கள் ரிசிப்ட் கொடுக்குற எல்லா பேஷண்ட்டுக்குமே ஒரிஜினல் இங்க் வச்சு பிரிண்ட் பண்ணுவோம். ஆனால் இது அப்படியே டூப்ளிகேட்டுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தயாங்க வாங்கி பார்க்குறான். பக்கத்தில் அந்த பில்லையும் கம்பேர் பண்ணி பார்க்குறான். ஸோ அப்படியே ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. பட் அந்த பேர் மட்டும் அப்படியே வேறு வேறு. தயாங், யாரோ உங்ககிட்ட ரொம்ப ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்பிட்வீன் அவங்க குழந்தைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எதுவும் இல்லை, குட்டி குட்டி இஷ்யூஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. தயாங்க ஒரு ஷாக்லேயே நிற்கிறான். அப்போ ஸ்டெல்லா ஏமாத்தினாளா? இல்லை, புரியல. அவர் ஏதோ டாக்டர், சொல்லுங்க தயம், என் குழந்தையோட சர்நேம் என்னன்னு நீங்கள்? எட்வர்ட். நீங்கள் அட்மிட் பண்ணும்போது எட்வர்ட்னு கொடுக்கவே இல்லையே. தயம், எங்கள் பிறந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஒரு 50% டிஸ்கவுண்ட் அவங்க உடம்பு சரியில்லைன்னு வரும்போது. ஸோ அந்த குட்டிங்களோட எல்லா லிஸ்ட்டுமே எங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கும் வித் சர்நேம். அப்படி பார்க்கும்போது உங்கள் குழந்தையோட சர்நேம் எட்வர்ட்னு தான் இருந்துச்சு. டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 6 hours அதுக்குள்ளே ஸ்டெல்லாவும் வந்துடுறா. அப்போ ஸ்டெல்லா, தயம் தேங்க்ஸ் தயம், போனா வரலாம், முடிஞ்சா ஸ்டெல்லா? முடிஞ்சது. குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க ஸ்டெல்லா. நீ பாரு. சாரி தயம், போகிற அவசரத்தில் பாப்பாவுக்கு மில்க் கூட பம்ப் பண்ணி வைக்காமல் போயிட்டேன்ல. அவ்வளோ அவசரமா ஸ்டெல்லா? ஆமாம், ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, அதான். பரவாயில்ல ஸ்டெல்லா, கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஸ்டெல்லா மேலே ஒரு மாதிரி சந்தேக கண்ணோடு தான் பார்த்துட்டே இருக்கான் தயாங்கும். அப்போ வீட்டுக்கு போனதும் குழந்தைக்கும் அவள் அப்படியே கொடுத்து பாலெல்லாம் கொடுத்து தூங்க வச்சிட்றா. இப்போ குழந்தையும் அப்படி நிம்மதியாக தூங்குது. தயாங்க ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ எப்படியும் ஒரு 12 hours ஆகிடுது. தயம், சாப்பிட வரலையா? நீ சாப்பிடு ஸ்டெல்லா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, குழந்தைங்க ஒரு மாதிரியா இருக்குல்ல, அதான். அப்புறம் ஸ்டெல்லா, குழந்தை நல்லா நிம்மதியாக தூங்குனாலாடி? சயம், நல்லா தூங்குறாவ. அந்த குட்டி அழகாக தூங்குது. ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. குழந்தைய நினச்சி தான் அப்படி இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை தயம், குழந்தைக்கெல்லாம் சரியாயிடுச்சு. ஸ்டெல்லா, கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்காரு, வா. என்னாச்சு தயம்? வந்து உட்காரு ஸ்டெல்லா, வா. அப்படின்னு அவளை உட்காந்துக்கிறா. சொல்லுங்க தயம். ஸ்டெல்லா, எனக்கு நீ தான் அவ்வளோ பிடிக்கும், நீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அது மாதிரி உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? இப்போ ஸ்டெல்லாவும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தயங்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, ரொம்ப பிடிக்கும் தயம், ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா. அப்போ கரெக்டாக டாக்டர்கிட்ட இருந்து தயாங்க்கு ஃபோன் வருது. தயம், யார் ஃபோனில்? ஒரு மீட்டிங் கால்ரி, வேறு ஒன்றும் இல்லை.
நான் அப்புறம் பேசிக்கிறேன், கொஞ்சம் சொல்ல. இப்போ தானே தயங்க சொன்னேன், நீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நீங்கன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். உண்மையாவா? ஏன் ஏன் இப்போ திடீர்னு இப்படிலாம் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லடி, ஒரு நிமிஷம் இரு, இம்பார்ட்டன்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ கூட அவன் ஸ்டெல்லாவை முழுசாக சந்தேகப்படாமல் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் கேட்குறதுக்காக அப்படியே அகெயின் கால் பண்ணுறதுக்கு வெளியில் எழுந்து போகிறான். ஹலோ டாக்டர், என்னாச்சு? ரிப்போர்ட் வந்துடுச்சா? தயம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னீங்கல்ல, அதுக்கான ரிப்போர்ட் வந்துடுச்சு. அது என் குழந்தையா இருக்கணும், அது என் குழந்தையாக தான் இருக்கணும் அப்படின்னு தயங்கோட மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு லைக் பயம், பதட்டம் எல்லாம் அப்படியே கலந்துருக்கு. அப்போது அது நீங்கள் இப்போ சொல்ல வேணாம் தயம், நான் சொல்லிடுறேனே. சொல்லிடுறேன் தயம். இல்லை, அது கேட்குறதே ரெடியாக இல்லை. இது உண்மையாக இருந்துச்சுன்னா என் ஹார்ட் இப்படி வேகமாக பீட்டாக இருக்காது. ஏன் இது பொய்யோன்னு எனக்கு தோணுது. தயம், உனக்கு எது கூட அப்படி தோணுது அப்படின்னு அவன் ரொம்ப பதட்டப்படுறான். அப்போ ஸ்டெல்லா, தயம் குட்டி எழுந்துட்டா பாருங்க கொஞ்சம். ஸ்டெல்லா, நீ குழந்தைய பார்த்துக்கோ, நான் வெளில போகணும் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெல்லாவே அப்படியே வரிக்க பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். என்னாச்சு? இவன் ஒரு மாதிரி நடந்துக்கிறான். நம்ம தயங்க துரோகம் பண்ணுறோம்ல, இவ்வளோ நாள் வரைக்கும் சொல்லாமல். ஆனால் அவன் எவ்வளோ கேரிங்காக இருக்கான். கண்டிப்பாக எப்படியாச்சும் தயங்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். ஸ்டெல்லா, இது ரொம்ப தப்பு அப்படின்னு அவளும் யோசிச்சுட்டு குழந்தைய பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே தயங்க போகிறான். கார் தான் ஓட்டிகிட்டு இருக்கான். பட் ஸ்டில் அவனுக்கு அவ்வளோ பதட்டம். என் குழந்தையாக தான் இருக்கணும், என் குழந்தையா இருக்கணும், ஸ்டெல்லா எனக்கு ஏமாத்திருக்க கூடாது அப்படின்னு அவன் அப்படியே கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். அப்படியே ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறான். தயம், எப்படியே திரும்பி போயிடலாமாடா? வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக தைரியமே கிடையாது. ஆனால் உண்மை இன்னொரு தெரியணும்ல தயம். அப்போ தயங்கும் அப்படியே மனசெல்லாம் தைரியப்படுத்திட்டு அப்படியே உள்ளே போகிறான். ஸோ போய் டாக்டரை பார்க்குறான். அவர் கையில் தான் ரிப்போர்ட் அப்படியே பிடிச்சிருக்காரு. அது அந்த டாக்டர் ஆல் ஓகே தானே? அப்போ அவரோட ஃபேஸை வச்சு தயம் கண்டுபிடிச்சிட்டான். தயம், அது எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் அந்தளவுக்கு கொடுத்துட மாட்டோம். பட் நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக உங்களுக்காக எடுத்தது. sorry to say this, அவ உங்கள் குழந்தை கிடையாது தயம் அப்படின்னு சொன்னதோ தயாங்க்கு அப்படி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஸோ இவ்வளோ நாள் ஸ்டெல்லா கூட வாழ்ந்த அந்த மெமரிஸ் எல்லாமே அவனோட மைண்ட்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கு. அவனுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் லாஸ்ட்டாக தெரியுது, இவ்வளோ நாள் ஸ்டெல்லா அவளை ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. அவன் அந்த ரிப்போர்ட் வாங்கி பார்க்குறான். ஸோ ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கு. பிகாஸ் பாசிட்டிவ்னு வந்தால் தானே அந்த குட்டி தயாங்கோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆகும். ஸோ அந்த சின்ன குட்டியோட டிஎன்ஏ தயாங்கோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆகிறதுனால ஃபால்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ தயாங்கால இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவனுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. அப்படியே காரை ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போகிறான். ஸோ ஆக்சிடெண்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே அவனோட மனசுக்குள்ளேயே லைக் சேட் ஆகிக்கிறான். அப்போ ஸ்டெல்லா கிட்ட இருந்து கால். தயாங், என்னாச்சு? கால் வந்துச்சு, வெளில போனீங்க, வாங்க டைம் ஆச்சு, சாப்பிடணும்ல. ஸ்டெல்லா, உனக்கு எதுவும் மீட்டிங் இருக்கா நடி? இல்லை தயம், ஏன்? கொஞ்சம் பேசணும், வெயிட் பண்ண. எதை பற்றி தயம்? எதை பற்றின்னு கேட்கும்போதே உன்னோட வாய்ஸ் எல்லாம் நடுங்குதாடி. ஒன்றும் இல்லை, சும்மா அப்படின்னு அவனும் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறான். அந்த ரிப்போர்ட்டை பார்க்க அவனுக்கு அப்படியே செம்ம கோவமாகி கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. அப்போ ஸ்டெல்லா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கா. அந்த ரிப்போர்ட்டை கையிலேயே வச்சுட்டு அவன் அப்படியே சாப்பாடு ஊட்டி முடிக்கிற வர ஸ்டெல்லாவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கான். தயம், என்னாச்சு?
ஏன் ஏன் ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கீங்க? ம் பாப்பாக்கு சாப்பாடு ஒழுங்கா ஊட்டு ஸ்டெல்லா. பாரு, பாப்பா துப்பிட்டே இருக்கா. அவளுக்கு கரெக்டாக வாயில் ஊட்டு. அதான் குழந்தைங்கன்னா அப்படி தான் சாப்பிடுவாங்க. நான் கரெக்டாக ஊட்டுறேன் அப்படின்னு ஸ்டெல்லா ஊட்டிகிட்டு இருக்கா. ஸோ பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அவளை தூங்க வைக்கிற வரைக்குமே அவ்வளோ கோவத்தோடு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர் பேபி தூங்கினதுக்கப்புறம் தயம் வாங்க சாப்பிட்லாம். ஸ்டெல்லா இப்படி வாயேன். ஆ என்ன தயம்? அவள் யாரோட குழந்தடி? இப்போ ஸ்டெல்லாக்கெல்லாம் அப்படியே அள்ள விடுது. தயம் அது தயம் அது பாப்பா யாரோட குழந்தடி? அவளுக்கு என்னோட குழந்தை இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவளோட பிளட் குரூப் என்னடி? அது தயம் அவளோட பிளட் குரூப் வந்து என்னோட பிளட் குரூப். எந்தும் அவள்தும் மேட்ச் ஆகும். என்னோட பிளட் குரூப் தான் தயம். ஒத்தா மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்கியாடி? சப்புன்னு ஒன்று கொடுக்குறான். தயம் ஒத்தா அவ யாரோட குழந்தடி? உன்னோட குழந்தைதான். அப்ப அவனுக்கு அகைன் கோவம் வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் அப்படி தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். உண்மையை சொன்னான்னு வச்சுக்கோ, உன்னை உயிரோட வச்ச விடுவேன். சொல்லு, அவ யாரோட குழந்தை? பார்த்தா எட்வர்ட் யாருடி? எட்வர்ட் யாரு? அது எனக்கே அப்படி விபூதி அடிச்சிருக்கல்ல. ஒத்தா என்ன பார்க்கும்போது முட்டா கூதி மாதிரி இருக்காடி உனக்கு. குழந்தையோட பிளட் ரிப்போர்ட்டை மாத்தினது என்ன? குழந்தையோட அப்பா பேரைய சர்நேமா போட்டு வாங்கிருக்க. ஆனா என்கிட்ட வந்து தயம் இந்தா வாங்கிட்டு பாப்பாக்கு என்னோட பிளட் குரூப் கிம்முதான் அவளுக்கு சர்நேம்னு என்ன விளாட்டு கட்டிருக்கியாடி அப்படின்னு நல்லா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான். அப்போ ஸ்டெல்லாவும் ஆமா தயம் இது எட்வர்டோட குழந்தை தான். யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஒரு 2 months கிட்ட நான் போயிருந்தேன்ல, அப்போதான் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவன் கூட நான் பிரேக்கப் பண்ணிட்டு தான் அதை மறைக்கணும் தான் நான் இந்த யூனிவர்சிட்டிக்கே வந்தேன். அதுக்கப்புறம் உன்னை பார்த்தேன். அந்த யூனிவர்சிட்டியில் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது தயம். அதுக்கப்புறம் நான் மைக்கில் மறந்துட்டு உன்னை டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண. அந்த பிரேக்கப்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு நீ ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணன்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். ஓ பழசா மறைக்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? யூஸ் தான் பண்ணிக்கிட்டு அத்தா சொல்றீ. இதுக்கு மேலே மரியாதையாக பேசுவேன்னு மட்டும் நினச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை கொல்லாமல் விடுறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ தயம். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் அவன் ஃப்ரெண்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் என்ன பார்த்ததும் மிஸ் பண்ணுறேன்னு வந்து ஹக் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருந்த கொஞ்ச நாள் சும்மா ஃப்ரெண்ட்லி டாக். ஃப்ரெண்ட்லி டாக்னா எப்படி? ரூம் போட்டு உனக்கு சுகத்தை கொடுக்கறது தான் ஃப்ரெண்ட்லி டாக்கா? இல்லை அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணோம், அப்புறம் ஒன்றா இருந்தோம். ட்ரிங்க்ஸ் பண்ணாமே இருந்திருப்படி. ட்ரிங்க்ஸ் பண்ணாமையே ஒன்றா இருந்திருப்ப தயம். என்ன போ? ஆமாம், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணாமலும் அவன் கூட ஒன்றா தான் இருந்தேன். அப்புறம் ஒரு 2 months நான் ஃபுல்லாக அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போ அவன் கூட படுத்துட்டு வந்து தான் ஊருக்கு போயிட்டு வந்தது என் கூட படுத்தியாடி? அது சொல்றீ, அவன் கூட படுத்துட்டு வந்துதான் போயிட்டு வந்து என் கூட படுத்தியா? நான் கூட நினைச்சேன், என்னடா நீ போற பாதை எவ்வளவு சுலபமா இருக்கே, முன்னாடி அவனும் ட்ரெயின் விட்டுருப்பானா இல்ல போயிருப்பானான்னு. அப்போ எனக்கு முன்னாடி அவன் ஒரு விளையாண்டு பார்த்துருக்கான். எதுக்கும் முன்னாடி நடந்திருக்கும்லடி தயம். ஆமா அப்படின்னு குழந்தைய கையில தூக்கிக்கிறா. குழந்தை கத்துறத பார்த்தாலே பயப்படுவா. அவளை கீழே வை, குழந்தைய வைடி. வைக்க முடியாது தயம். என்ன போ? ஆமா, நான் மைக்கில் டேட் பண்ண அவன் கூட படுத்த அவனோட குழந்தை தான் இது. அதுக்கு என்ன தயம்? இப்போ என்னோட தவிர கை நீட்டினு வச்சுக்கோ. அதான் இங்க பாரு, இங்க இருந்தானா சத்தியமா உன்னை சாவடிச்சு போட்டுருவேன். கிளம்பி போயிரு.
ஓ, அது எப்படி தயம்? அது எப்படி போக முடியும்? அந்த மைக்குள் கூட போயிடுடி, போயிரு. இதுங்க மேலே ஒத்தி மேலேயும் எனக்கு நம்பிக்கை வராது. நல்லா செஞ்சு விட்ட என் வாழ்க்கையில் வந்து. ஸ்டெல்லா, கிளம்புன. நான் ஏன் கிளம்பணும்? நான் இங்கே தான் இருப்பேன். மைக்கில் வர சொல்கிறேன், இல்லை கழுத்தை பிடிச்ச வெளில தள்ளவாடி அப்படின்னு குழந்தைய வாங்கிட்டு அவளை வெளியில் தள்ள பார்க்குறான். நான் ஸ்டெல்லா குழந்தைய பிடிச்சி இழுக்கவும் அது பாவம், அது கத்திட்டு இருக்கு. ஓ, குழந்தைய அழுக வைக்காதடி. அது யார் குழந்தையா இருந்தாலும் சரிதான். குழந்தை அழுகிறா, பயப்படுறா, வேணாம் அப்படித்தாயும் அப்படின்னு அப்படியே சண்டையாகி ஸ்டெல்லாவை தாயம் வெறுத்த வந்தான். ஸ்டெல்லா அப்பப்போ அகெயின் வந்து இவன் கூட பேட்சப் ஆகுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பா. பட் தயாங்க்கு அந்த துரோகம், அந்த ஏமாற்றம் எல்லாத்தையும் இவ கொடுத்தனால அகைன் அவளை விட்டுருக்கவே மாட்டான். ஸோ அப்போலேருந்து இப்போ வர ஸ்டெல்லாவை அப்படியே ஒதுக்கியிருப்பான். பிகாஸ் 2 பேரும் மேரேஜும் இன்னும் வரைக்கும் பண்ணிக்கல. இது எல்லாத்தையுமே அப்படியே டெபி கிட்ட சொல்லி முடிக்கிறான். இதான் டெபி, இதான் நடந்துச்சு. டெபி ப்ளீஸ் டெபி, என்னை விட்டு போயிடாதடி. ஹே, அவளுக்கு அப்புறம் நான் எவளையும் ட்ரஸ்ட் பண்ணலடி. அதுக்கப்புறம் நான் நம்பின ஒரே பொண்ணு நீ மட்டும் தாண்டி. ஆனால் நீ என் நம்பிக்கைக்கு கரெக்டான ஒரு ஆளை நடந்துக்கலையே தயம். நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன். என்னோட பாஸ்ட், என்னோட அப்பா என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பாய் மேலேயும் ட்ரஸ்ட் வந்ததில்லைன்னு. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ட்ரஸ்ட் யூ. என்னோட உடம்பையும் உங்ககிட்ட கொடுத்தேன், என்னோட மனசையும் உங்ககிட்ட கொடுத்த தயம். ஆனால் நீ அப்போ ஸ்டெல்லா ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறா. தயம், என்ன இந்த பொண்ணு இப்போ ஏமாத்திட்டியா? ஸ்டெல்லா, அம்மால வாய் மூடுறி, அத்த சாவடிச்சிருவேன் அப்படின்னு ஸ்டெல்லாவை பார்த்து கத்திட்டு அப்படியே டெபி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அப்படியே டெபியை ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் டெபி பேக்கப் பண்ணவே இல்லை திரும்ப. தயம், அது நான் ஊருக்கு கிளம்பணும். டெபி டெபி டெபி, எங்க டெபி போற? என்னை விட்டு போகாதடி டெபி, சத்தியமா சொல்றேன், நீ இல்லாம முடியாது. என்னால சத்தியமா முடியாதுடி. நான் ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன்னா நான் உங்ககிட்ட மறைச்சிருக்க கூடாதுன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை தயம். எவ்வளோ நடந்திருக்குல்ல. ஒரு சாதாரண பொய் சொன்னாலே என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா நீ ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பையும் என்கிட்ட இருந்து மறைச்சு எல்லாமே பண்ணிருக்க தயம். என்னால எப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? டெபி, நீ அக்செப்ட் பண்ணிக்க டைம் நான் எடுத்து ஓடி, ஆனா என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத டெபி. ஓ, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் உங்ககிட்ட ஸ்டே ஆகுவேன்னு நினைக்கிறியா தயம்? ஐம் ஸ்டில் வித் யூ அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்கிறியா? நீ என்ன பண்ணியிருந்தாலுமே அது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தா கூட என்னால் ஓரளவு அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்னோட மைண்டை செட் பண்ணிட்டு அகெயின் நம்ம 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் தயம், இது வரைக்கும் யாருக்கும் முத்தம் கூட கொடுத்ததில்லைன்னு. ஆனால் நீ உன்னோட செல்வா இன்னொரு ஒரு பொண்ணுக்கு கொடுத்துருக்க. இப்போ ஸ்டெல்லா திமுறா, ஹே வாட் கேர்ள், இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல். இப்போ ஒரு பையனை பார்த்து பிடிச்சிருந்தா கூட வரியான்னு கேட்டால் 2 பேர் ரூமில் என்னென்னமோ பண்ணுவாங்க. இது இங்கே காமன். உன் பட்டிக்காடு இந்தியா மாதிரி கிடையாது. அப்போ தயாங்க்கு கோவம் வந்து அகைன் ஸ்டெல்லாவை ஸ்லாப் பண்ணுறான். வாயை மூடிடு. ஒத்தா உன் கூட அவளை கம்பேர் பண்ணன்னு வச்சுக்கோ, பொழுந்துருவேன் அப்படின்னு செம்மையாக கத்துறான். அப்போ டெபி, ஸ்டெல்லா, நீ அகைன் தயாங் கூட பேட்சப் ஆக வந்திருக்கியா? தயம், என்ன உன்னோட ஃபியான்சியா ஆக போகிறவங்க இப்போ ஆகுறதில்ல, அப்போ ஃபியான்சி கிடையாது. அவங்க என்ன அப்படி குருட்டு கேள்விலாம் கேட்டுட்ருக்கா? அப்போது தயாங் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஸ்டெல்லா அத வெளில போடி. தயம், நான் ஏன் வெளில போகணும்? மொத்தா வெளில போனடி, இதுக்கு மேலே அசிங்கமா போ. தயம், ஐம் உன் ஒய்ஃப். அம்மாவில் என்னடி ஒய்ஃபு? ரெஜிஸ்டர் பண்ணுமா?
மேரேஜ் பண்ணோமா? ஆ, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்க தெரியுமா? குழந்தைக்கு 6th month பர்த்டே அப்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு உங்களோட ஐடி அண்ட் என்னோட ஐடி எடுத்துகிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படின்னு இப்போ தான் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணதே சொல்கிறேன். ஐ மீன் மேரேஜ்லாம் பண்ணிக்கல, ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் பிரியணும்னா இப்போ லீகலாக டிவோர்ஸ் வாங்கணும். ஸோ இதை கேட்டதுமே டெபிக்கும் இன்னும் அவளால் முடியல. அவள் தயங்க ஷாக் ஆகிட்டு அப்படியே டெபியை பார்க்குறான். தயம், இதுக்கு முன்னாடியாச்சோ சரி, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் மன்னிச்சு உன்னை ஏற்றுக்குவேங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. அப்போது நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்கீங்களே தயம். மற்ற பொண்ணுங்க அப்படியே தெரியாத தயம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படியே மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் இன்னொருத்திக்கும் சொந்தமாக்கிட்டு என்னையும் சொந்தமாக்க நினச்சிங்கல்ல, நான் தான் பெரிய முட்டாள். இந்த உலகத்திலே பெரிய முட்டாள் நான் தான் தயம். இந்தியாவிலேருந்து வந்தேன், அவங்கள பார்த்தா ஏதோ டெஸ்டினி கனெக்ட் பண்ணுதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த டெஸ்டினி இது எல்லாத்தையும் மறைச்சு என்கிட்ட அவங்கள எடுத்துகிட்டு வரணும்னு சத்தியமாக நினைக்கல. அப்படின்னு ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி அப்படியே எழுந்து கிச்சனுக்குள்ளே போகிறா. அப்போ தயம் பயந்துட்டு அப்படியே பின்னாடியே போகிறான். ஏ டெபி, என்னடி பண்ணிக்க போகிறா? டெபி பாருமா, ஓ குழந்த ரொம்ப கஷ்டப்படுதுடி. குழந்தைன்னு இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா தயம்? இத்தனை நாள் எவ்வளோ சொல்லியிருப்பேன். எப்பயுமே நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்த அந்த மொமெண்ட் நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுவேன் தயம். ஆனால் இப்போ எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கு. அவளை தொட்டுட்டு வந்த அதே கை, அவளோட இருந்த அதே உறுப்பு என் கூடயும். ஆமாம் தயம், ஸ்டெல்லா சொல்கிறது உண்மைதான். அவங்களுக்கு வேணா சகஜமாக இருக்கலாம், இந்த பொண்ணு கூட இருக்குது. ஆனால் இந்தியன் கல்ச்சரில் இதெல்லாம் நார்மல் கிடையாது. அதுவும் என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மலாக எடுத்துக்கவே முடியாது தயம். தயம், கொஞ்சம் வலி விடுறியா? அப்போ வலி விடாம தயங்கால நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். டேபி சாரிடி, எனக்கு புரியுது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிருங்கன்னு. என்னை வேணா அடிச்சுக்கோடி, எவ்வளோ வேணா கேவலமாக திட்டிக்கோ, ஆனால் என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதடி. என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஐயோ நான் போகணும், கொஞ்சம் வலி விடு. இதுக்கு மேலே என்னால் முடியாது தரோம். நானும் எவ்வளோதான் என்னோட அழுகையை ஹோல்ட் பண்ணுறது. லைக் ஏமாந்து நிற்குது தயம். எந்த பாய்ஸ் மேலேயும் ட்ரெஸ் வராமல் உன் மேலே வந்துச்சு. ஆனால் நீ எல்லாரும் மாதிரி ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டல தயம். இப்பயும் சொல்கிறேன், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். உனக்கு ஸ்டெல்லா, எனக்கு நீ. ஆனால் இந்த லவ் ட்ரையாங்கல்ல யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் கரெக்டாக பேர் அமையணும். கவலைப்படாத, இனிமே உன்னை தவிர யாராலும் மனசால ஏற்றுக்கவும் முடியாது. நீ செஞ்ச இந்த துரோகத்தை என்னால் மறக்கவும் முடியாது அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறா. தயங்க அப்படியே பின்னாடி ரோட்டில் அழுதுட்டு கெஞ்சிட்டே வர்றான். ஆனால் டெபி ரொம்ப கோவமா அப்படியே போயிடுறா. லைக் ஏர்போர்ட் வந்துட்டா. அப்போ வரைக்குமே தயங்க அப்படியே கெஞ்சிட்டே இருக்கான். ஸ்டெல்லால ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கா. அப்போ ஒரு மாதிரி சிரிக்கவும் தயங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்படியே குழந்தைய தூக்கி டெபி கிட்ட கொடுத்துட்டு ஸ்டெல்லா அப்படியே முடிய பிடிச்சி கேட்குறான். பத்தா எதுக்குடி இப்போ வந்த? உன்னோட மைக்கிள் வேற அவன் கூட போய் படுத்துட்டு தெரியுறானா? ஆமாம், அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், ஏமாத்திட்டான் தயம். அதான் அகைன் நான் உன்கிட்ட வந்தேன். ஓ நல்லா இருக்கேடி கதை அப்படின்னு பேசும்போது டெபியோட ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆகுது. அப்போ அந்த குழந்தைய அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருந்த அந்த இடத்துல வச்சுட்டு திரும்பி கூட பார்க்காம அப்படியே போயிடுறா. அவளோட மனசில் அவ்வளோ பாரம். அப்படியே ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டு தேம்பி தேம்பி அழுகிறா. இந்த சைடு தயம் ஏர்போர்ட்டில் உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கான். சுகா வந்து தயங்க அப்படியே கூப்பிட்டு போகிறான். டே சுகா, எல்லாம் புள்ள மச்சான் மச்சான் வா போகலாம், எங்கேயாக்க போகலாம்டா. ஐயோ என்னாலும் இல்லை சுகா, அவனா நீங்கள் எவ்வளோ பிடிக்கணும்னு எனக்கு தெரியும்ல. ஆனால் அவன் இல்லாமல் சுகா நம்ம இந்தியா கிளம்பலாம், நம்ம இந்தியா கிளம்பலாம் அப்படின்னு
இந்தியாவுக்கு அவனும் டிக்கெட் புக் பண்ணிடுறான். அப்போது சுகா வந்து டெபிக்கு கால் பண்ணுறான். அவள் இந்தியா ரீச் ஆகிட்டா. ஹலோ, சொல்லுங்கள் சுகா. அண்ட் சாரி டு இன்ஃபார்ம் திஸ், என்னோட ரெசிக்னேஷன் ஃபார்மும் எதுவுமே கொடுக்கல. நான் ஆன்லைனில் அனுப்பிடுறேன். அண்டு நான் நான் வேலையை விட்டுறேன். டெபி எங்கே இருக்கா? நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். என்ன ட்ரெயின் அப்படின்னு கேட்கும். அவர் ட்ரெயினோட நேம் சொல்கிறா. அப்புறம் என்னை பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. தயாங்க இந்த இந்தியா வரேன்னு சொன்னாலும் ப்ளீஸ் அவனை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிம் கார்டு அப்படியே கழட்டி எறிஞ்சிடுறா அவளோட இந்தியா நம்பரை. அப்போ சுகாவும் அகைன் ரீச் பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனாலே முடியல. அப்போ தயாங்க எல்லாத்தையும் வேக வேகமாக புக் பண்ணிட்டு சுகா கூப்பிடுறதுக்காண்டி வர்றான். டே சுகா, வா வா போகலாம். டே 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 மச்சான், அது அவ மச்சான் வா போகலாம் வா. டே அவள் உன்னை கூப்பிட்டு வர வேணான்னு சொல்லியிருக்கா. எனக்கு தெரியாதா, நான் போகணும் வா. டே சுகா, டென்ஷன் ஆக்காத. அப்போது 2 பேத்துக்கும் அப்படியே வாய்க்கா தகராறாக போயிட்டு இருக்கும் போது எப்படியோ தயம் அவன் மட்டுமே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். இப்போ பின்னாடியே சுகாவும் வர்றான். இப்போ கரெக்டாக அந்த டிவியில் ஒரு நியூஸ் ஓடுது, லைக் இந்தியாவில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அதில் நிறைய பேர் டெட் ஆகிட்டாங்க. சுகாவுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி லைக் பக்குன்னு ஆயிடுச்சு. டேய் சுகா, இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் டெபியை பார்க்க போகணும் வா. மச்சான் 1 நிமிஷம் இல்லை. மச்சான் 1 நிமிஷம் இல்லைண்ணா. அப்போது அதில் அப்படியே வாசிச்சுட்டு இருக்காங்க யார் யார் இறந்து போனான்னு. டேய் டே அவளை பார்க்க போகணும் வான்னு. மச்சான் ஆக்சிடென்ட் ஆன ட்ரெயினில் தான் தேவியும் போனான். இப்போ தயானுக்குலாம் அப்படியே அவ்வளோதான். அவனுக்கு லைக் இதுக்கு முன்னாடி நடந்தது கூட அவனுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகலை. அவனே அறியாம அப்படியே மூச்சு பேச்சே இல்லாமல் நிற்கிறான். அப்போ கரெக்டாக டெபி 5th person டெபி அவங்களும் டெட் ஆகிட்டாங்க அப்படின்னு வருது. அவ்வளோதான் தயங்கோட நிலமை லைக் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. ஓகேடா, இதோட இந்த 9th பார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். அண்டு 10th பார்ட் அதுதான் ஃபைனல் பார்ட். நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டு இந்த சீரீஸை நான் முடிச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஏடிஎம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் டிஎல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிபிபி கேட்பீங்கள்ல, நான் கண்டிப்பாக போடுறேன். டிபிபி அண்ட் ஹஸ்பண்ட் லாஸ் மை சிஸ்டர் ஜிமினோட தான் அந்த 2 FF முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம FFஐ ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. மேபி பண்ணாலும் பண்ணுவேன், ஒரே ஒரு FF மட்டும். மற்ற டைம் ஃபுல்லாமே 1 shots 2 shots 3 shots மேபி 5 shots அப்படி தான் போகும். அண்டு ஓகேடா, இந்த 9th பார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். அண்டு வெயிட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் உங்களுக்கு அந்த இந்த ஃபுல் ஸ்டோரியோட ட்விஸ்ட்டுமே ரிவீல் ஆகும். நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த ட்விஸ்ட்டு கிடையாது, இது வேறு ட்விஸ்ட். அண்ட் அது என்னன்ட்டு நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? ஓகே பாஸ்டோஸ், இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.